பிரபாபவ வருடம் துளாராசி நேயர்களுக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். அழகான அருமையான சுக்கிர பகவான் ஆட்சி பெற்ற, அது மாத்திரமல்ல மூலத்திரிகோண வீடு, சுக்கிர பகவானுடைய மூலத்திரிகோண வீடு, சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம். இவ்வாறு மிகவும் பலமான ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த துளாராசி காற்று ராசி மண்டலம் மிக அற்புதமான காற்று, ஒரு இனிமையான காற்று, சந்தோஷமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு இடம். சுக்கிர பகவானுடைய பார்வையுடன் இந்த வருடம் உங்களுக்கு பிறக்கிறது. சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து ராசியை பார்க்கிறார்கள். மிக அற்புதமான விஷயங்கள் நடைபெறப் போகிறது. வாழ்வில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். வாழ்வில் ஒரு முன்னேற்றங்கள் நிகழும். இந்த பிரபாவ வருடத்தை பொறுத்தவரையில் சில நேரங்களில் உங்களுக்கு பயம் வரும். அந்த பயம், அது மாத்திரமல்லாமல் இந்த பயத்திற்கு சில முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவானும் சந்திர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். இந்த ராகு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த விஷயம், இதனால் என்ன ஆகுதுன்னு, இந்த குழந்தைகள் மூலமாக குழந்தைகளால் சில நேரங்களில் சில தர்ம சங்கடமான விஷயங்கள், இப்போ சிலர் எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயும் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாதபடி சில நிகழ்வுகள் நடைபெறுவதால் உங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் மனத்தாக்கல்கள் இருக்கும். வம்பு வழக்குகளை பொறுத்த வரைக்கும் திடீரென்று தான் வருது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் தூக்கமின்மை, ஒரு மனசில் ஒரு தூக்கம் இல்லாமல், ஒரு அமைதி இல்லாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, தூக்கம் இல்லாமல் இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்தாற்போல் தூங்கணும். சரியாக தூங்கினால்தான் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதனால் ஆரோக்கிய விஷயத்தை சரியாக நாம் சரி பண்ண வேணும்னா உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக தூக்கம் தேவை. இப்போ குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்குள் வந்து விடுவார் ஜூன் மாதத்தில். அதே நேரத்தில் கேது பகவானும் என்ன செய்ய போகிறார்னா, 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு போக போகிறார் அக்டோபர் மாதத்தில். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த அக்டோபர் மாதத்திற்கு பிறகு தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த ஜூனிலிருந்து அக்டோபர் வரை தொழில் ஸ்தானத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஆசைகள் அதிகமாக இருக்குது. அந்த ஆசைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது. அதாவது இருக்கும், உங்ககிட்ட இருக்கிற பொருளை உபயோகிக்காமல் அதற்கும் மேலும் உங்களுடைய ஆசைகள் அதிகமாகிறது. வீட்லேயும் சில நேரத்தில் அமைதி இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் இதுதான். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் நீங்கள் சில விஷயங்கள் கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதனால் இதையும் யூஸ் பண்ண மாட்டேன்றீங்க, அதையும் யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் அமையும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவை. வெளியில் போகும்பொழுது வீட்டில் சொல்லிட்டு போகணும். எங்கே போனாலும் சொல்லிட்டு போகிறது உங்களுக்கு நல்லது. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சில நேரங்கள் நமக்கோ நம்மளுடைய உடல் சார்ந்த விஷயங்களுக்கோ பிரச்சனைகள் எழலாம். கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை தேவை. கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் கம்யூனிகேஷன் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா அழகாக யாருக்கு என்ன சொல்லணுங்கிற விஷயத்தை அழகாக சொல்லிடுவீங்க. இருந்தாலும் சில நேரங்களில் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது ஒரு சின்ன பதட்டம், அந்த பதட்டம் எல்லாம் உங்களுக்கு இந்த ஜூன் ஜூலையில், அதாவது வைகாசி மாதம் அல்லது ஆனி மாதத்தில் சரியாயிடும். இந்த வைகாசி மாதம் ஆனி மாதத்தில் ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. படிக்கிற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு நன்றாக இருக்கிறது. நல்லா படிப்பீங்க. ஞாபக சக்தி நல்லா இருக்கும். குடும்பத்தோடு ஒட்டி போவீங்க. உங்களுடைய டீச்சர்ஸு உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு நன்றாக படிப்பு வரும். அதே நேரத்தில் படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. யாரும் செய்யாத சில காரியங்களை செய்வீங்க. போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லையும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தெரியுது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போகும்.
அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருமணம் சார்ந்த விஷயங்கள் மிக சீக்கிரத்தில் உங்களுக்கு கைகூடும். இறை வழிபாட்டில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். பௌர்ணமியில் பிறந்திருந்தால் சத்யநாராயண சுவாமிக்கு பூஜை பண்ணுங்கள். அதே நேரத்தில் மிக முக்கியமாக உங்களுடைய உபாசன தெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உபாசனை தெய்வத்தினுடைய கோவிலுக்கு சென்று வருவது, உபாசனை தெய்வத்தினுடைய ஸ்லோகங்கள் சொல்வது, மந்திரங்களை ஜபிப்பது உங்களுக்கு உபாசனை தெய்வத்தினுடைய ஆசிகள் கிடைக்கும். சரியான தசாபுத்தி யந்திரங்களில் உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்யுங்கள். ஏன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் முன்னேற போகிறதுங்கிறது பொழுது சரியான நேரம் சரியான காலத்தில் அதை நீங்கள் தொடங்க வேண்டும். இப்போது இன்னும் ஒரு வருடத்திற்கு கோச்சாரப்படி நேரம் சரியில்லை என்றாலும் உங்கள் ஜாதகத்தைப்படி உங்களுக்கு நேர காலங்கள் சரியாக இருந்தால் உங்களுடைய காரியங்களை நீங்கள் துவங்கிக் கொள்ளலாம். மொத்தத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு 75% வெற்றி வாய்ப்பை தரப்போகிறது. இந்த 75% வெற்றி வாய்ப்பை சரியான முறையில் நீங்கள் உபயோகப்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.